ஆக்கப்பூர்வமான அணுசக்திகள் அழிவுப் பொருளாக பயன்படுத்தப்பட்டன. விளைவு பூமி பந்து அசுத்தங்களால் ஆரோக்கியம் இழந்தது. யுத்தங்களில் பலம் வாய்ந்த அணுசக்திகள் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டன. விளைச்சல் காண வேண்டிய விளைநிலங்கள் யுத்த ஆயுதங்களால் நாசமாயின. யுத்தங்களின் மூலம் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பால் ஆரோக்கியமான சூழலில் ஓடிக்கொண்டிருந்த ஆறுகளெல்லாம் அமில ஆறுகளாய் மாறின. அவை பாய்ந்து வளம் குடித்த பூமியெல்லாம் பாலை வனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. பூமி சூடேற்றுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு பிரளயங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. இயற்கை செல்வங்களை அழித்து விட்டதால் அதன் விளைவுகள் இப்போது பேராபத்தாகி வருகின்றன. இயற்கை உயிர் தொடர் வலையில் மனிதனின் விழிப்புணர்வு இல்லாமையால் ஏற்பட்ட பல அழிவுகளின் விளைவுதான் பஞ்ச பரம்பொருள்கள் பஞ்சபூதங்களாய் உருமாறியதின் காரணம். இயற்கையும் அதை சார்ந்த எல்லா சங்கதிகளுமே அழகானவை. அது மட்டுமல்லாமல் இயற்கையின் உயிர் மூச்சு எல்லா தாவரங்களோடும் உயிரினங்களோடும் வளைபோல் பின்னப்பட்டுள்ளது. இந்தியா இயற்கை அன்னை எல்லா வளங்களையும் அள்ளி தெளித்திருக்கும் அற்புதமான நாடு. அழகழகாக தாவரங்கள், ஆகாயத்தில் தொட்டில் கட்டி தேனீக்கள் எழுப்பியிருக்கும் மாளிகை, மலருக்கு மலர் தாவி தேனெடுக்கும் வண்ணத்து பூச்சிகள், பந்து போல் சுருண்டு கொள்ளும் வண்ண புழுக்கள் என இயற்கையின் படைப்புகள் எல்லாமே அற்புதமானது. வானுயர்ந்த மலைகள், நெஞ்சை அள்ளும் அருவிகள், பாய்ந்தோடும் நதிகள், எல்லா திசைகளிலும் கடல்கள், பசுமையான வனங்கள் என அற்புதங்கள் அணிவகுக்கும் தேசம்தான் இந்தியா.